கூட பிறந்தவங்கள்ட்ட ஒரு விசேஷம் நடந்துச்சு. முதல் அக்காவுக்கு இருக்கும்போது நான் கொஞ்சம் நல்லா செல்ஃப் சஃபிஷியன்ட்டா இருந்தேன். நானும் எங்க அப்பாவும். நல்லா சீர் செஞ்சுட்டோம். அதுக்கு அடுத்தது செய்யும்போதும் கொஞ்சம் பரவால்ல மீடியமா செஞ்சோம். 3வது சிஸ்டர் செய்யும்போது எங்க அப்பா இல்ல. அப்போ நான் அந்த பர்டன தோள்ல தூக்கிட்டு நான் செய்யும் பொழுது, அங்க படக்கூடிய அவமானம், நான் என்னுடைய கைக்கு தகுந்த மாரி செய்றேன். அவளுக்கு அவ்வளவு செஞ்ச, இவளுக்கு இவ்வளவு செஞ்ச, ஏன் எனக்கு மட்டும் குறைச்சு செய்ற? அப்போ ஒரு திராச எடுத்துக்கிறாங்க. பட்டாவி முதல்ல நெறைய செஞ்சான். இப்ப என்னமோ வேண்டாம் கல்யாணம் ஆன பிறகு அடுத்த குறை அவங்களுக்கு. கல்யாணம் ஆன பிறகு மாறிட்டான் போல இருக்கு. அதனால அங்க வந்து நம்ம தலை குனிய வேண்டியிருக்கு. 2வது வந்து இதுக்காக நான் சிரமப்பட்டுட்டாவது ஒரு கடன வாங்கி, அந்த இடத்துல அவங்கள கொஞ்சம் ஈக்குவல் பண்ணணும். முடிஞ்ச அளவு தான். அப்பா செஞ்ச அளவுக்கு செய்ய முடியலனாலும், அடுத்தது நான் செய்யணும். சீர் செய்யலைனாலோ கம்மியா செஞ்சாலோ நமக்கான ஏச்சு பேச்சுக்களை என்ன மாதிரி நீங்க ஆளாகிறீங்க? சார் நான் வந்து காதல் திருமணம் பண்ண ஆள் சார். ஆ. இப்போ எங்களோட ரிலிஜியன் வந்து நான் வந்து கிறிஸ்டியன். அந்த பக்கம் ஹிந்து. அப்ப அவங்களுக்கான சீர்வரிசை முறைகள் அதிகம். எங்களுக்கு அது ரொம்ப கம்மி. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி என்னோட முதல் குழந்தை பொறந்தப்போ 7வது மாசம் திடீர்னு 2 நாள் முன்ன பின்னக்க காது குத்துறோம்ன்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து கொஞ்சம் நடுத்தர குடும்பத்த சார்ந்தவங்க. என் தம்பி அப்பதான் 12வது முடிச்சிருக்கான். அவனுக்கு தாய் மாமா சீர் செய்யணுங்கிறது அவன் தலையில அது நிர்பந்தம் இப்போ. அவனால முடிஞ்ச ஒரு பொருள வாங்கிட்டு, ஒரு 9 தட்டுக்கு பொருளும் வாங்கிட்டு வர்றான். அப்ப அந்த சபையில உட்கார்ந்து செய்யும்போது, என் குடும்பத்துல உள்ளவங்க இல்லனாலும், என்னோட மாமியார் சமூகத்த சார்ந்தவங்க, "இதான் செஞ்சானா? முதல் குழந்தைக்கு அவனால இவ்ளோ தான் போட முடியுமா? நாளைக்கு உடைஞ்சிடுற மாரி இருக்கு. 7 தட்டு தான் வைக்க முடியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, அவன் அந்த 12வது வகுப்பு படிக்கிற பையன் அவனோட முறைக்கு அவன் செய்யணும்னு நெனைக்கும்போது, அவனுக்கு அது வந்து அவன் மேல திணிச்சாங்க. அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமா இருந்தது அது. அது உண்மதான் அது. அது அசிங்கமா இருக்கு. இந்த கம்மல போடுறதுக்கு அவன் அங்கருந்து இங்க வரணுமா? அப்ப என் தம்பி செயின் போட வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள போறான். அத செய்யலன்னும்போது, நான் தல குனிஞ்சு நிக்கிறேன். இப்ப நாங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? என் தம்பியோட மரியாதைய காப்பாத்துறதுக்காக, என் வீட்டுக்காரரோட மரியாதைய காப்பாத்துறதுக்காக, நாங்க அத மெனக்கெட்டு சமாளிக்க வேண்டியதா இருக்கு. இல்லன்னா அந்த இடத்துல தல குனிய வேண்டியதா தலை இருக்கு. குனிய வேண்டியதா இருக்கு. சரியான செய்முறை செய்யலைன்னா தலை ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு சொத்து கொடுக்கணும்னு சட்டம் இருந்தாலும் இந்த சீர்வரிசையை முன்னிறுத்தி செஞ்சு செஞ்சு சொத்தவே வாங்காம மறக்கடிக்கிறீங்க ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் நல்லது கெட்டதுக்குன்னு அண்ணன் வந்து நின்னா போதும் அத்தை வந்து நின்னா போதும்னு நிலைமை மாறி எவ்வளோ செய்கிறாங்க. பொருளாதார உயர்வை வச்சு தான் நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க. ஒன்று. அடுத்ததாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் அதுவே எங்களுக்கு சுமையாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அண்ணன் வரணும் அத்தை வரணும் ஒரு நிகழ்ச்சி ஒரு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னாலே அங்கே வந்து எங்கள் பாக்கெட்டு காலியாகுது அப்படிங்கிற பயம் ஒரு இடத்துல இருக்குது. கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனால தான் நாங்கள் வேணான்னு சொல்கிறோம். வந்து நின்று பூ வச்சுட்டு போக சொல்லுங்கள், எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு அப்பா ஒரு பையன் இருக்கான். ஒரு அப்பா வந்து நிறைய கடன் வாங்கிடுறாரு. அவர் இறந்து போயிடுறாரு. அந்த வீட்ல ஒரு கடன் இருக்குன்னா, அந்த கடன் சுமைய ஏற்கிறது அந்த வீட்ல இருக்கிற பையனா தான் இருப்பான். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுச்சுன்னா, அந்த பொண்ணு நீ சீர் குடுக்குறியோ, சொத்து குடுக்குறியோ அதெல்லாம் 2வது.